உறவுகளும் சார்புகளும், சார்புகளின் சேர்ப்பு பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். 8வது வினா. கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f composite g composite h is equal to f composite g composite h என காட்டு. வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், விடையை சரிபார்த்தல், மதிப்புகளை காணல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1, h of x is equal to x square. கொடுக்கப்பட்ட சார்புகள் என்ன? f of x x minus 1, g of x 3x plus 1, h of x x square. இப்ப f composite g கண்டுபிடிக்கிறோம். f composite g னா f of g of x. f of g of x னா 3x plus 1 bracket குள்ள வந்துரும். f of 3x plus 1 ஏன்னா g of x ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப f of 3x plus 1, f of x னா x minus 1. x க்கு பதிலா 3x plus 1 இருக்கு. so 3x plus 1 minus 1. minus 1 plus 1 cancel ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 3x. f composite g is equal to 3x. f composite g composite h, அதாவது f composite g of h of x. இந்த h of x க்கு பதிலா x ஸ்கொயரை பிளேஸ் பண்ணிக்கலாம். so f composite g of x square, x க்கு பதிலா இங்க x ஸ்கொயர் இருக்கு. f composite g என்ன? 3x. அங்க இருக்கிற x க்கு பதிலா x ஸ்கொயரை பிளேஸ் பண்றோம். so x க்கு பதிலா x ஸ்கொயர் 3x ஸ்கொயர்னு ஆயிரும். இதுதான் f composite g composite h. இத ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப RHS பாட்டுவாங்க. g composite h of x, g of h of x, h of x க்கு பதிலா x ஸ்கொயரை பிளேஸ் பண்ணிக்கிறோம். g of x ஸ்கொயர், g of x னா 3x plus 1. அப்ப x க்கு பதிலா இங்க என்ன போடணும்? x ஸ்கொயர் போடணும். so 3x ஸ்கொயர் plus 1. இதுதான் g composite h. f composite g composite h, f composite g composite h of x. இப்ப g of h of x f க்கு உள்ள வந்துரும். அதாவது f of g of h of x. இப்ப g composite h என்ன? 3x square plus 1. அதை உள்ள எழுதிருங்க. so f of 3x square plus 1. f of x னா என்ன? x minus 1. இங்க x க்கு பதிலா 3x square plus 1 இருக்கு. பிளேஸ் பண்ணிருங்க. 3x square plus 1 minus 1. minus 1 plus 1 cancel ஆயிரும். so மீதம் இருக்கிறது 3x square. இதுதான் f composite g composite h. ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருக்கு. so LHS is equal to RHS. f composite g composite h is equal to f composite g composite h என்பது நிரூபிக்கப்பட்டது. இந்த காம்போசிஷனே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்ஃபில் பண்ணும் தான் எப்பவுமே. சரிங்களா? ஸோ இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சப்டிவிஷன் 2. f of x is equal to x cube, g of x is equal to 2x, h of x is equal to x plus 4. கொடுக்கப்பட்ட சார்புகள் என்ன? f of x x cube, g of x 2x, h of x x plus 4. இப்ப f composite g கண்டுபிடிக்கிறோம். f of g of x, g of x க்கு பதிலா 2x பிளேஸ் பண்ணியாச்சு. f of 2x அப்படின்னு கிடைச்சிருச்சு. f of x னா x cube. அப்ப 2x whole cube. என்ன ஒரு ஆன்சர்? 8x cube. இதுதான் f composite g. LHSல என்ன இருக்கு? f composite g composite h. அதாவது f composite g composite h of x, f composite g of h of x. h of x க்கு பதிலா x plus 4.
இப்போ F காம்போசிட் G என்ன இருக்கு? 8x³ இங்க xக்கு பதிலா x plus 4 பிளேஸ் பண்றோம். என்ன கிடைக்கும் அப்ப? 8x plus 4 whole cube. ஸோ இது ஈக்குவேஷன் 1. அதுதான் F காம்போசிட் G காம்போசிட் H. இப்போ RHS பார்க்க போறோம். G காம்போசிட் H of x. G of H of x. H of x க்கு பதிலா x plus 4. ஸோ G of x plus 4. G of x னா 2x. x க்கு பதிலா இங்க x plus 4 இருக்கு. ஸோ 2 into x plus 4, 2x plus 8. இதுதான் G காம்போசிட் H. F காம்போசிட் G காம்போசிட் H. F காம்போசிட் G காம்போசிட் H of x. அதாவது F of G of H of x. இங்க ரெண்டாவது பார்ட்ல என்ன இருக்கு? G காம்போசிட் H of x. மேல கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரை உள்ள எழுதணும். ஸோ F of 2x plus 8. F of x னா x³ இங்க x க்கு பதிலா 2x plus 8 இருக்கு. ஸோ 2x plus 8 whole cube. இதுல 2 வெளியில எடுக்கணும்னா உள்ளுக்குள்ள x plus 4 whole cube அப்படின்னு கிடைக்கும். 2 வெளியில வரும்போது 2 கியூபோட சேர்ந்து வெளியில வரும். ஸோ 2 cube x plus 4 whole cubeனு வரும். ஸோ 8x plus 4 whole cube. இதுதான் F காம்போசிட் G காம்போசிட் H. இதுதான் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. LHS is equal to RHS. அதாவது F காம்போசிட் G காம்போசிட் H is equal to F காம்போசிட் G காம்போசிட் H என்பது நிரூபிக்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?